வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற பதவியை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி வருகிறார். தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பிய புகழேந்தி. மிகப்பெரிய மாற்றம் அதிமுகவில் நடக்கப் போகிறது. வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி முழுமையாக நாம் பார்க்கலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுக அவசர செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தினார். இதில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் 12 தீர்மானங்கள் பொதுச் செயலாளர் என்பதை முன்மொழிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கேற்ப நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செயற்குழு கூட்டமும் பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கியுள்ளார் என்பதை சுட்டிக்காட்டி இந்த செயற்குழு கூட்டம் செல்லாது என்பதை புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தற்பொழுது கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். மேலும் இதனை தேர்தல் ஆணைய செயலாளர் ஜெயதேவ் ஹரி ஆணைய பிறப்பிக்கப்பட்டது முற்றிலும் தவறானது என்றும் மீண்டும் இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் இல்லை என்பதை அதிமுகவிற்கு கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று புகழேந்தி அவர்கள் கூறியிருக்கிறார். செயற்குழு கூட்டத்தை கூட்டி சட்டத்திற்கு புறம்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியே கிடையாது. அதற்கான வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி எடப்பாடி பொதுச் செயலாளர் என்ற முறையில் செயற்குழு கூட்டத்தை நடத்தி தீர்மானங்களை நிறைவேற்ற முடியும்? தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்பதை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும். அது மட்டுமல்ல, அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வகித்தால் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்பதை தொண்டர்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். எடப்பாடியை முதலில் அதிமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். புகழேந்தி அவர்கள் கூறுவது சரியானதா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.